ஹரே கிருஷ்ணா. 21 ஸ்லோகம் பார்க்கலாம். யத் அவதி மம ஷேத கிருஷ்ண பாதாரவிந்தே நவநவரசதா மன்யுத்யம் ரந்தும் ஆஷித் தத்தவதி பதநாரி சங்கமே சமர்யாமணி பவதி முகவிகார சிஸ்டு நிஷ்டீவனம் ச. பிரம்ம யோகத்தில் இருக்கிறவங்க, அதாவது கிருஷ்ண உணர்வில் ஜட புலனு இன்பதற்கான சுவையை முற்றிலுமே அவங்க இழந்திருப்பாங்க. அளவிற்கு இறைவனின் அன்பு தொண்டில் மூழ்கி இருப்பாங்க. ஜடத்தை பொறுத்தவரை காம சுகம் ரொம்ப உயர்ந்த சுகம்தான். ஆனால் முழு உலகமும் அந்த மயக்கத்தில் தான் சுற்றிட்டே இருக்கு. இந்த நோக்கம் இல்லைன்னா லௌகீக மனிதனால் செயல்படவும் முடியாது. ஆனால் காம சுகத்தை தவிர்க்கும் கிருஷ்ண பக்தர் அது இல்லாமலே முழு திறனுடன் செயலாற்ற முடியும். இதுதான் ஆன்மீக உணர்வுக்கான சோதனையும். ஆன்மீகமும் காமசுகமும் வெவ்வேறு துருவங்கள். முக்தியடைந்த ஆத்மாவாக இருப்பதனால கிருஷ்ண பக்தன் எந்த ஒரு வித புலன் இன்பத்தாலேயும் கவரப்படுறதும் இல்லை. 22 ஸ்லோகம் பார்க்கலாம். ஏகி சம்பவர்வஜ்ஜா போகா துகயோனக ஏவதி ஆத்ய அத்வந்த கௌந்திய நாதேஷ ரமதே புத. பௌதீக புலனின்பத்தில் தொடர்புனால உண்டாகும் பௌதீக புலனின்பங்கள் தற்காலிகமானது முத்தர்தான். ஏன்னா உடலே தற்காலிகமானது தான். முக்தி பெற்ற ஆத்மா நிலையற்ற எதுவும் ஆர்வமே இல்லாதவங்களா இருப்பாங்க. இந்த திவ்யமான ஆனந்தத்தின் மகிழ்ச்சினை நல்ல அறிந்துள்ள முக்தி பெற்ற ஆத்மா பொய்யான இன்பத்தை துய்ப்பதற்கு எப்படியும் சம்மதிக்க முடியும்? பத்ம புராணத்தில் இதே போல சொல்கிறாங்க. ரமந்தே யோகினோ நந்தே சத்யானந்தே சித் ஆத்மனி இதி ராம பதேனாசௌ பரம்பிரம்மாதீயத்தே. யோகிகள் பூர்ண உண்மையிலிருந்து அளவற்ற இன்பத்தை, அளவுக்கு அதிகமான இன்பத்தை அடைகிறாங்க. பரமபூர்ண உண்மையான முழுமுதற் கடவுள் ராமர் என்றும் தெரியப்படுது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 5.5.1 இதே போல் சொல்கிறது. நாயம் தேகோ தேக பாஜாம் நூலோகே கஷ்டான் காமான் அர்க்கதே விட்புஜாம் ஏ தபோ திவ்யம் புத்ராயேன ஷத்வம் ஷூத்யயேத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் த்வ ஆனந்தம். எனது அன்பு மகன்களே, புலனின்பதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இந்த மனித பறவையில் இல்லை. அதுக்கு பதிலாக இந்த வாழ்வில் நீங்கள் தவங்களை புரிந்து உங்கள் நிலையை தூய்மைப்படுத்தணும். அதன் பலனாக தான் அளவற்ற திவ்யமான ஆனந்தத்தை உங்களால் அனுபவிக்கவும் முடியும். இந்த உண்மையான யோகிகள் நல்ல படிச்சறிஞ்ச ஆன்மீகவாதிகளும் பௌதீக வாழ்வில் சுழற்சிக்கு காரணமாக விளங்கும் புலனின்பங்களால் கவரப்படுறதும் இல்லை. ஒருவரும் எந்த அளவிற்கு ஜட இன்பங்களை மயங்குறாங்களோ அந்த அளவிற்கு அந்த ஜட துன்பங்களில் சுற்றிட்டே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே.